இந்த விஷயத்துல நியாயம் இவங்க பக்கம் தான், இவங்க பக்கம் தான் நிறைய கருத்துக்கள் பேசப்படுது. உங்களுடைய பார்வைக்கு நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விளம்பரத்துக்காக அவர் பண்றாரு, அவரே பண்ணிக்கிறாரு, அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டது தான் என்னுடைய பார்வை. ஈரோடு தேர்தலில் வந்து அவருடைய அரசியல் இது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதோட நீங்க அவர் ரெண்டாவது அவருக்கு வந்து எந்த மக்கள் மத்தியில் அவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. டெபாசிட் இல்லாத ஒரு தலைவர்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு ஒரே லைன்ல சொல்லிடுறோமா அவருடைய பத்தி? தேர்தலில் நிற்பார், டெபாசிட் கூட வாங்க மாட்டார், பெண்களோட உறவு வச்சுக்குவார், குழந்தையை பத்துக்க மாட்டார். இல்ல அதுதான் விஜயலட்சுமி கிட்ட கேட்டீங்களா? 8 பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. விஜயலட்சுமி கிட்ட கேட்டீங்களா? எவ்வளவு கேவலமா ஒரு பொண்ணை பத்தி அந்த ஆள் பேசுறான். நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு அதையும் கேட்டுக்கிட்டு வந்து அதை கேட்கறீங்க, ஆமாங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு வரீங்க. என்ன நியாயம் அது? இதுக்கப்புறமும் உங்க யூடியூப் எல்லாம் வந்து அது வந்து கேட்டுக்கிட்டு நீங்க 10வது ஆள் இதை வந்து கேட்க உதைக்க வேணாமா? அந்த ஆளை கைது பண்ணி உள்ள தள்ள வேணாமா? போக்சோல தள்ள வேணாமா? அந்த ஆளை எப்படி வெளியில் சுத்திட்டு வருவது? मैं हिंदी अच्छी तरह बात कर सकते हैं, मैं हिंदी थोड़ा थोड़ा मालूम है, लिखने के लिए बात करने के लिए मैं मेरा साथ शक्ति है. நாம என்ன பண்றோம்? இந்தியர்கள் வந்து நவீன அறிவியலுக்கு எந்த வகையிலுமே எதையுமே செய்யாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம தாய்மொழியில படிக்கல. தாய்மொழியில படிச்சாதான். ஏன்னா மூளை வந்து யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவரும் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகருமான காந்தராஜ் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும் நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்குமான அந்த பிரச்சனை தான் ஊடகங்கள்ல வேற செய்திகளே இல்லாத மாதிரி தலைப்பு செய்தியா ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்துல நியாயம் இவங்க பக்கம் தான், இவங்க பக்கம் தான் நிறைய கருத்துக்கள் பேசப்படுது. உங்களுடைய பார்வைக்கு நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பார்வையை நான் பார்க்கவே விரும்பலை. அது அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு தகராறு. அதுக்கு நம்ம என்ன அதில் நீங்களும் நான் பேச வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதில் நான் விளம்பரத்துக்காக அவர் பண்ணுறாரு, அவரே பண்ணிக்கிறாரு, அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டது தான் என்னுடைய பார்வை. ஈரோடு தேர்தலில் வந்து அவருடைய அரசியல் இது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதோட நீங்கள் அவர் ரெண்டாவது அவருக்கு வந்து எந்த மக்கள் மத்தியில் அவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு செல்வாக்கு என்னன்னா, உங்க போல யூடியூப்காரர்கள் ஏன் தான் அப்படி அவர் மேல ஒரு மயக்கத்தில் இருக்கீங்க? செல்வாக்கு இல்லாம அவங்க 8.5% ஓட்டு வாங்கி இது வந்து 30வது 3 வருஷமா இதே சொல்லிட்டு 8% ஓட்டு மாறவே இல்லையம்மா. அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த 8% தான். 8% இருந்து இவ்வளவு வந்திருக்கிறது பெரிய விஷயம் இல்ல சார். அப்ப நான் என்ன எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு தேர்தல் சரி. இன்னைக்கு சீமானுடைய அந்த கட்சி தலைவருடைய என்ன பதவியில் இருக்கார்? அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அதை தவிர அரசியல் பதவி தான் இருக்கா அவருக்கு? எம்எல்ஏவா அவரு? எம்பியா அவரு? நான் பஞ்சாயத்து தலைவரா, முனிசிபல் சேர்மனா, என்ன பதவியில் இருக்கார் சொல்லுங்க. அவர் நிற்காத தேர்தல் உண்டா? ஜெயிச்ச தேர்தல் ஏதாவது உண்டா? டெபாசிட் வாங்கின தேர்தல் ஏதாவது உண்டா? மக்கள் தொடர்ந்து நிராகரிக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு வந்து டெபாசிட் கடைசி தேர்தலில் கூட டெபாசிட் போயிடுச்சு. அட்ரஸ் இல்லாம தோக்குறாரு. டெபாசிட் இல்லாத ஒரு தலைவர்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு ஒரே லைன்ல சொல்லிடுறோமா அவருடைய பத்தி? தேர்தலில் நிற்பார், டெபாசிட் கூட வாங்க மாட்டார், பெண்களோட உறவு வச்சுக்குவார், குழந்தையை பத்துக்க மாட்டார். அவர் தான் அவரு. இப்போ அவரை தாண்டி நம்ம வந்தோம்னா நடிகை விஜயலட்சுமி அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து 8 பேர் மீது பாலியல் வழக்கு கொடுத்துருக்காங்க, 9வதா தான் நான் அப்படின்னு சீமான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த 8 பேரோட பின்னணி என்ன சார்? அது எப்படி அவர் சீமான் சொன்னா 8 பேர் இருக்காங்க நீங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்களா? இல்ல அதுதான் அதோட பின்னணி. விஜயலட்சுமி கிட்ட கேட்டீங்களா? 8 பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. விஜயலட்சுமி கிட்ட கேட்டீங்களா? எவ்வளவு கேவலமா ஒரு பொண்ணை பத்தி அந்த ஆள் பேசுறான். நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு அதையும் கேட்டுக்கிட்டு வந்து அதை கேட்கறீங்க, ஆமாங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு வரீங்க. என்ன நியாயம் அது? 10வது நான் வந்து பாக்குறவங்களா அந்த சொல்றேன், அந்த பொண்ணு ஒரு விபச்சாரின்னு சொல்றேன், அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவீங்களா? விசாரிக்க மாட்டீங்க? கலைவாணர் இது மணமகள் படத்தில் ஒரு சீன் வரும். அந்த படத்தில் என்எஸ்கே நடித்த படம். அந்த படத்தில் என்எஸ்கே ஒரு ட்ராமா மாதிரி வரும். பேசிக்கிட்டே வருவாங்க. ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். கூட வர்ற ஃப்ரெண்டு கேட்பார், அண்ணே இந்த வீடு பார்த்துருக்கீங்களான்னு. என்னப்பா அப்படிம்பாரு. சரியில்லை அண்ணே அப்படிம்பாரு. என்ன சரியில்லைன்னு? ராத்திரிலாம் லைட் எரியுது, யாரோ வர்றாங்க போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒன்றும் சரியில்லைண்ணே அப்படின்னு.
அப்படியா? சரி, பாக்கெட்டில் என்ன இருக்குது பாரு. யார் பாக்கெட்டில்? உன் பாக்கெட்டில் தான். பாக்கெட்டில் என்ன பேனா இருக்குது, ஒரு கவர் இருக்குது, ஒரு லெட்டர்லாம் இருக்குது. சரிப்பா, பேனா இருக்குது, பேனாவில் இங்க் இருக்கா? அப்போ அந்த காலத்தில் இங்க் பண்ணு. பேனாவில் இங்க் இருக்குதா? பணம் இருக்குது. நீ எவ்வளோ பணம் இருக்குது? பேப்பர் இருக்குது. அது என்ன பேப்பரு? இருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். பார்க்காம சொல்லும்பார். எப்படி என்ன பார்க்காம சொல்கிறது? அந்த வீட்டில் விடிய விடிய லைட் எரிஞ்சாவே போதும், கதை சொல்லிடலாம். பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு கேட்டால் பார்க்காம சொல்ல முடியாது. இதுதான் இந்த ஆள் வந்து 8 பேரோட இருந்தாருன்னு அந்த ஆள் சொன்னாங்க, உடனே கேட்டுட்டு வந்துடுவீங்களா? எப்போ ஏற்பட்ட ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரபாகரனுக்கு மாமக்கறி போட்டு கொடுத்தேன்னு பொய் பேசணும் ஆசாமி இந்த ஆள். அவங்க அந்த குடும்பமே வந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகனே வந்து இந்த ஆள் பார்த்ததே கிடையாது சொல்லணும். அவரையே என்ன சொன்னார் அவரு? பிரபாகரனுடைய அண்ணன் மகனை பற்றி என்ன சொன்னார் அவரு? வாய் திறந்து பேச முடிஞ்சுதா? சொல்ல முடியுமா அவரை பற்றி பேசுனது? அந்த மாதிரி ஆள் அவர். நான் ஒரு கட்டத்தில் சொன்னேன், அவர் மென்டலாக இருக்கிறாரு, செக் பண்ணுங்க அப்படி. அந்த அவருக்கு போய் அவர் வந்து ஒரு கூட இருந்த பொண்ணு மேலே வந்து பழைய போடுறாரு. உடனே நீங்கள் வந்து இதுக்கு என்ன இந்த 8 பேர் யாருன்னு என்கிட்ட வந்து கேட்குறீங்க. எவனா கருத்ததுக்கு நான் வந்து அட்ரஸ் வச்சுக்கிட்டு இருப்பேனா? இல்ல, அந்த பின்னணி உண்மையா அப்படி சொல்ற அந்த உண்மையாங்கிறதுக்கு அவர்கிட்ட கேட்டிருக்கணும். இதை சொல்லிவிட்டே எந்த ஆதாரத்திலையா சொன்ன அந்த 8 பேர் பேரை சொல்லுன்னு கேட்டிருக்கணும். வருஷத்துல 8 முறை ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுற பேச்சாமா அது? நாடுகிட்ட நாடு சிக்குதுன்னா என்ன ஆகணும் நீங்க எல்லாமா கவனிக்கணும். பக்கத்துல 4 பொண்ணுங்க நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு கேட்குதுங்க. அந்த பெண்களை பத்தி என்ன நினைக்கிறது? நம்ம இவ்வளவு ஆபாசமா இருந்தாலும் பச்சையா மேடையில பேசுறான், கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணுங்களை சிரிக்குது. அந்த பொண்ணுங்களை பார்த்தா சந்தேகமா இருக்குது. வருஷத்துல 8 முறை வந்து நான் கருக்கலைப்பு பண்ணிருந்தேன். அது வருஷங்கிறது அப்புறம் மாத்திக்கிட்டா இருக்கும். நான் இருந்ததுல 8 முறை கருக்கலைப்பு. அதுலதான் என்னுடைய கேள்வி வந்தது. 8 முறை கருக்கலைப்பு நடக்கிற அளவுக்கு ஒன்றா வாழ்ந்து விட்டா அது எப்படி அந்த ஆள் மேல குற்றம் சாட்டுறேங்கிறது தான் சாதனையாளன்னு சொல்றாரு. இது நீங்க தான் கேட்டுக்கணும். இது இப்ப இந்த மாதிரி எங்க கிட்ட கேட்டிருந்தாக்கா நாங்க செருப்புல அடிச்சிருப்போம். நீங்க வந்து ஒரு சர்வசாதாரணமா ஒரு கேள்வியா கேட்டுக்கிட்டு இப்போ 8 முறை 8 பிளேட் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கே கேவலமா இல்லை? இப்படி ஒரு ஆள் பேசுறானே, இது வந்து ஒரு சாதனைன்னு சொல்றானு பெண்ணினத்தையே அசிங்கப்படுத்துறாமா அந்த ஆளு. உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையா? இதுக்கப்புறமும் உங்க யூடியூப்லாம் வந்து அது வந்து கேட்டுக்கிட்டு நீங்க 10வது ஆள் இதை வந்து கேட்கறது. உதைக்க வேணாமா அந்த ஆளை? கைது பண்ணி உள்ள தள்ள வேணாமா? போக்சோல தள்ள வேணாமா அந்த ஆளை? எப்படி வெளியில் சுத்திட்டு வருவாரு? மத்திய அரசுடைய புது கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை ஒரு பெரிய சாராம்சமா இருக்கு. அது குறித்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? நாங்கெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல போராடணுமா? 65 வருஷத்துல நான் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறேன். நாங்கள்லாம் வேட்டையாடப்பட்டோம். அன்னைக்கு நிறுத்திட்டோம். அன்னைக்கு ஆனால் ஒரு கண்ணியமான தலைவர்கள் இருந்தாங்க, நேரு போன்றவர்கள் இருந்தாங்க, லால் பகதூர் சாஸ்திரி போன்ற பெரிய மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க அந்த கருத்து கேட்டுக்கிட்டாங்க. ஹிந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலமே தொடர்பு மொழியாக நீடிக்கும் சொல்லி நேரு வாக்குறுதி கொடுத்தார். இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட வரி வாங்கிக்கிட்டு ஹிந்தி தெரியலன்னா வெளியே போடுறாங்க. நான் சொல்றேன், ஆமா நாங்க திராவிட நாடு கேட்டோம், பிரிவினை கேட்டால் சிறை தண்டனைன்னு சொன்னேன். இப்ப நீயே பிரிஞ்சு போங்கிற விட்டுரு, நாங்க போறோம், அவ்வளவுதான் பாயிண்ட். தமிழக மக்களுடைய ஆதரவு இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக கையெழுத்து இயக்க போராட்டம்லாம் நடத்துறாங்க. பெருத்த ஆதரவு பெறத்துக்காக கையெழுத்து வாங்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பார்த்தா அந்த கையெழுத்து வாங்கின ஸ்டைல போட்டாங்க. ஒரு வீடியோ வந்தது, அந்த பையன் போடா அப்படின்ட்டு போறாங்க. பிஸ்கட் கொடுக்குற புள்ள பிடிக்கிறாங்கம்மா, புள்ள பிடிக்கிறாங்க. இப்படிதான் இப்படிதான் அவங்க பரப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது அந்த 3% அவங்க ஹெட்லைன்ஸ் போட்டுட்டு இந்திக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டாலும் எழுதி தீர்த்துக்குவாங்க. அவங்க காலாகாலமா தமிழை அழிக்கணுங்கிறதுக்காக அவங்க முயற்சி எடுத்து இன்னைக்கு நேத்தா திருஞான சம்பந்த காலத்துல நடக்கிறதா மீண்டும் ஒரு மொழி போர் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொழிப்போர் நடந்துகிட்டு இருக்குது, இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. மொழிப்போர் தொடங்கல, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தென் மாநிலங்கள் அத்தனையுமே எதிர்த்து நின்றுடுச்சிருந்த. இப்போ திமுக அமைச்சர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல இல்ல பெரிய தலைவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல இந்தி இருக்கு. சும்மா பேருக்குன்னா வந்து வெளியே வந்து இந்திய எதிர்ப்புன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பசங்களே வந்து தமிழை தாண்டி மற்ற மொழிகளை படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சார். அதாவது ஒரு சின்ன கேள்விதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதை வந்து அன்னைக்கு அந்த காலத்துல இருந்து மகா பெரிய அறிஞன், அந்த 3% பேரு அறிஞன்னு கருதப்பட்ட அந்த சோங்கிற ஆளு, அந்த ஆள் இதை கேட்டான். தமிழ்நாட்டில் தட்சின் பாரத் இந்தி பிரச்சார சபான்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. டி நகர்ல இருக்குது, தனியாதன செட்டி தெருவில் இருக்கு. காலாகாலமா இருந்துகிட்டு இருக்கு. உங்களை யார் ஹிந்தி கற்றுக்க வேணாம்னா, मैं हिंदी अच्छी तरह बात कर सकते हैं, मैं हिंदी थोड़ा थोड़ा मालूम है, लिखने के लिए बात करने के लिए मैं मेरा साथ शक्ति है, हिंदी தெரியும், எழுத படிக்க தெரியும், கற்றுக்கிட்டேன், தேவைப்பட்டா கற்றுக்குவேன். இன்னைக்கு வேலை வாய்ப்புங்கிறதே தென்னாட்டில் தான் இருக்கு. இவன் தான் கற்றுக்கிட்டு வரணும் தமிழ். நான் என்னத்துக்கு ஹிந்தி கற்றுக்கணும்? நம்முடைய லாரி டிரைவர்ஸ் இருக்காங்கம்மா, இந்தியா பூரா போகிறாங்க. எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊர் மொழியை பேசுவாங்க தெரியுமா? அவங்க உங்களை ஒரு நாளைக்கு துறைமுகத்துக்கு கூப்பிட்டு போகிறவாங்க. ஐரோப்பிய நாட்டு கப்பல்கள் வரும், ஆப்பிரிக்கா கப்பல்கள்லாம் எல்லாமே வரும், எல்லா கப்பல்களும் வரும். அங்கே வந்து கூடையில் வச்சுக்கிட்டு பொருளை விற்கிற பெண்கள் நிற்பாங்க. 16 மொழி தெரியும் அவங்க. ஹங்கேரி கப்பல் வந்து நிற்குமா, ஹங்கேரியில் பேசுவாங்க. ஏன்னா நாங்கள் ஷிப்பிங் கார்பரேஷனில் டாக்டராக இருந்தேன். ஹங்கேரியில் போய் அந்த பெண்களை கூட்டிகிட்டு போய் இது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு மொழிபெயர்ப்பு கூப்பிட்டு போவாமா. நான் மகாபலிபுரத்தில் கைடாக இருக்காங்க, 16 மொழி 17 மொழி பேசுவாங்க. தேவைப்பட்ட கற்றுக்குறோம். திருப்பி திருப்பி கீழே விழுந்த பிளேட் மாதிரி சொல்லிட்டு இருக்கு. தென் அமெரிக்காவில் இருக்கிற பெருங்கிற நாட்டுக்கு போனேன், ஸ்பானிஷ் மொழி. இறங்கணும், அங்கே பிளேன்லேயே தகராறு ஆயிடுச்சு, இங்கிலீஷ் தெரியல. பிளேனை விட்டு இறங்கினாக்கா ஏர்போர்ட்லேயே நின்று முடிக்கிறோம். என்ன நானும் என் நண்பர் நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். இங்கிலீஷ் தெரியல, தமிழ்லேயே கேட்டோம் என்ன பண்ணுறோம், ஏன்னா இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியல. எப்படின்னா அந்த சைகை மொழியில் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் 3-4 நாளில் வந்து அத்தியாவசியமான வார்த்தைகள்லாம் கற்றுக்கிட்டேன். சாப்பாடு வேணும், பசிக்குது, எப்படி இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா, இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். காஃபி வேணும், இது வேணும் அப்படின்னு. அது மாதிரி எல்லாம் செவுச்சேன்னு ஒரு இது உணவு, மீன் உணவு, அது பிரமாதமாக இருக்கும். செவுச்சே அப்படின்னு அது கொடுத்துருவாங்க. அது மாதிரி காஃபி, அவங்க வந்து காஃபி எல்லாம் பால் இல்லாமல் தான் கொடுப்பாங்க, பிளாக் காஃபி தான் கொடுப்பாங்க. காஃபி நமக்கு பாலோட வேணும், அதுக்கு வந்து காஃபி லெச்சே அப்படின்னாக்கா காஃபி வித் மில்க், கஃபே ஓலே அப்படின்னாக்கா காஃபி வித்தவுட் மில்க். இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். 40வது வயசில் நான் வந்து ஸ்பானிஷ் பேசுகிற ஊருக்கு போவேன். அதுக்காக நீ தயாராக இருக்கணும், பள்ளிக்கூடத்துலேயே எனக்கு ஸ்பானிஷ் சொல்லி கொடுப்பீங்களா? இன்றைக்கி எனக்கு அந்த ஸ்பானிஷ் தேவையில்லை. அன்றைக்கி போயிட்டு வந்துட்டு வந்து முடிஞ்சு போச்சு, அந்த ஸ்பானிஷ் இனிமேல் தேவையில்லை. சுவிட்சர்லாண்டில் இருந்தேன், அங்கேயும் இதே பிரச்சனை. அங்கே ஆனால் அழகாக போர்டு போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹியர்னு போட்டிருப்பாங்க. அங்கே தான் நீங்கள் இங்கிலீஷ் பேச முடியும். யூரோப்பில் எங்கேயுமே இங்கிலீஷ் பேச முடியாது. பாரிஸில் போய் இறங்கினா ஃப்ரெஞ்சு தான் பேசணும். அதனால இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள், அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இங்கிலாந்து போயிருந்தேன், அங்கே என்னுடைய உறவுக்காரர் இருந்தது வந்து அயர்லாண்டு ஏரியா, அது அங்கே ஐரிஷ். அதுக்கப்புறம் வந்து கேம்பிரிட்ஜ், இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அது ஸ்காட்லாண்டில் இருக்குது. அங்கே பேசுறது ஸ்காட்டிஷ். அந்த ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து நான் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துக்கணும், அவர் வந்திருந்தார் கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்கு. நான் தான் அவரை அறிமுகப்படுத்தி பேசும்போது ஈஸ் ஃப்ரம் இங்கிலாந்து அப்படின்னு சொன்னேன். ஈஸ் ஃப்ரம் இங்கிலாண்டு. டக்குன்னு இருந்துருச்சார், ஐ ஆம் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட், ஐ ஸ்பீக் ஸ்காட்டிஷ், நோ இங்கிலீஷ் அப்படின்னார். அப்போ தான் தெரிஞ்சு இங்கிலாந்துலேயே இங்கிலீஷ் இல்லை. அது மாதிரி அந்த ஊருக்கு போகும்போது அந்த மொழியை கற்றுக்க போகிறோம். சுவிட்சர்லாண்டில் வந்து கை காட்டிட்டு தான் போயிட்டு இருந்தேன், கையாச்சு இது பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தேன். தேவைப்பட்டால் கற்றுக்க போகிறோம் அந்த மொழியை. அதுக்காக எனக்கு பள்ளிக்கூடத்தில் 240 எழுத்து உள்ள மொழிகள் இருக்குதுமா, அந்த மொழியை அத்தனையும் கற்றுக் கொடுப்பீங்களா? பயன்படுன்னு நாம் என்ன பண்ணுறோம்? இந்தியர்கள் வந்து நவீன அறிவியலுக்கு எந்த வகையிலையுமே எதையுமே செய்யாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம தாய்மொழியில் படிக்கலை. தாய்மொழியில் படித்தாதான், ஏன்னா மூளை வந்து நீங்கள் என்னதான் ஆங்கிலமோ இதெல்லாம் போயிட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வீட்டுன்னெல்லாம் பேசினாலும் உங்கள் மூளை வந்து தமிழில் தான், உங்கள் தாய்மொழி தமிழ்னா தமிழில் தான் சிந்திக்கும், தெலுங்குன்னா தெலுங்கில் தான் சிந்திக்கும். நம்முடைய மூளையினுடைய பல நியூரான்கள் மொழிபெயர்ப்புக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் பெரும்பகுதியான மூளை வந்து மொழிபெயர்ப்புக்கு போகிறதுனால தான் சுயமாக சிந்திக்க முடியல, சுயமாக கண்டுபிடிக்க முடியல. என்னைக்கு நீங்கள் தாய்மொழியில், அதனால தான் கலைஞர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் கடைசியாக இருந்தபோது அறிவியல் தமிழ்னு ஒன்று ஆரம்பித்தார். கலை சொற்களை அறிவியல் சொற்களை எல்லாம் தமிழாக்கரம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அறிவியலை வந்து தமிழில் புத்தகங்கள் எழுதணுங்கிறதுக்கு அதை உருவாக்குனார்.
அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்து அதை மூடிவிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை பற்றி கவனிக்கவே. மருத்துவத்தையும் இன்ஜினியரிங்கும் வந்து தமிழ்ல சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுமே தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக அரசு அதை நிறைவேற்றல அப்படின்னு அமித்ஷா சில தினங்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. புத்தகங்கள் இல்லைம்மா, புத்தகங்கள் இல்லை. இலங்கையில் தமிழை சொல்லி கொடுத்தாங்க. தஞ்சாவூர் செஃப்ரோஜி மகாராஜா வந்து அவர் மராத்திக்காரராக இருந்தாலும் தமிழில் புத்தகம் எழுதினார். கண் வைத்தியத்தை பற்றி பிரமாதமான புத்தகம் எழுதியிருக்காரு. நம்மகிட்ட புத்தகங்கள் இல்லையே, சொல்லிக் கொடுக்குறது எந்த மொழியில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் படிச்சுக்கிட்டு வேலை இருந்தேன். அப்போ வந்து மருத்துவ தமிழ்னு எங்களுக்கு மருத்துவ தெலுங்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே தெலுங்குக்காரர், அந்த தெலுங்கு சொல்லி கொடுத்தாங்க. தேவைப்பட்டால் கற்றுக்க போகிறோம். இப்போ ஹிந்தியில் இருக்குதாம்மா புக்கு. உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தியில் சொல்லி தர்றாங்களா மெடிசனு? நான் ஒரு உத்தரவு போட்டேன், அமித்ஷா கிட்ட சொல்கிறேன், முழுக்க முழுக்க ஹிந்தியிலேயே நீ ஒரு மாநிலத்தை நடத்தி காட்டு. ஆங்கிலமே வரக்கூடாது. ஒரு வார்த்தை கூட நீ ஆங்கிலம் பேசக்கூடாது. ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்ச எதையுமே நீ பயன்படுத்தக்கூடாது. சிமெண்ட் கிமெண்ட் எல்லாம் ஆங்கிலேயர்கள். நீ மண் குடிசையில் இருக்கணும். இது சோமபானம் குடிக்கணும், மர ஊறி தரிக்கணும், ராமர் கோயில் கட்டின மாதிரி கட்டணும். நீ அப்படி வச்சு காட்டு பார்க்கலாம், நடத்தி காட்டு. அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன். ஆங்கிலம் அறிவியல் மொழிமா, எந்த மொழிக்காரனா இருந்தாலும் அவனுடைய கண்டுபிடிப்புகள் ஆங்கிலத்தில் கொடுத்தாகணும். அதனால் அது நமக்கு தேவை. தாய்மொழி அவசியம் தேவை. அடுத்த ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் கேட்ட ஒரே கேள்வி உங்ககிட்ட கேட்குற, பதில் சொல்லுங்க. நம்முடைய பிரதம மந்திரி 56 இன்ச்சா மார்பழகர் ஹிந்தியில் பேசுறதை கேட்டிருக்கீங்க. இங்கிலீஷு ததக்காப்பத்துக்கான்னு எப்போது தேடியாத்தனமாக பேசிடுறாரு. என்னைக்காவது குஜராத்தி பேசி கேட்டிருக்கீங்களா நீங்க? ஆனா அவர் ஒரு குஜராத்தை சார்ந்த, அவருடைய குஜராத் தாய்மொழி. எங்க எலெக்ஷன் நிற்கிறார் தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில். தாய்மொழி தனக்கு பிரயோஜனம், தாய் மாநில பிரயோஜனம், ஊரையும் மாற்றிக்கிட்டாரு, மொழியும் கை விட்டார். எல்லாரும் இது மாதிரி இருக்க சொல்றீங்களா? அடுத்த உதாரணம், டிவி தொலைக்காட்சிகள் இருக்குது. தமிழ் தொலைக்காட்சி இருக்குது, தெலுங்கு தொலைக்காட்சி இருக்குது, மலையாளத்தில் இருக்குது. இது எல்லாமே தென்னாட்டில் இருக்கிற அத்தனைக்கு இருக்கு. வடநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாமே ஹிந்தி தொலைக்காட்சிகள் தான். அவன் எந்த மொழியும் இல்லை. இன்னைக்குதான் மராத்திக்காரன் முடிச்சுக்கிட்டான், நான் மராத்தியில தான்டா பேசுவேன். பாம்பேல உங்களுக்கு மராத்தி தேவையில்லை. மராத்தி அங்கே பேசுறவனே கிடையாது. கேட்டு பாருங்க, மராத்தி பேசுறவன் இங்கே எவன் இருக்கிறான்? மொழியை விட்டான். இன்னைக்கு பஞ்சாப்காரன் சொல்லிட்டான், பஞ்சாப் படிச்சாவணுட்டான். ஆனால் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆக அந்த அமைச்சருக்கு நான் நன்றி சொல்றேன். எங்களுடைய உணர்வுகளை வந்து தூண்டி விட்டு மறுபடியும் அந்த பொங்க வச்சதுக்கு. அது யாரோ ஒரு ஆசாமி தர்மேந்திர பிரதான், யாரோ அந்த ஆளு காசு கொடுக்க மாட்டேதுனால அந்த பாரதிதாசன் பாட்டோட நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, உங்க தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு. அவ்வளவுதான். நேர்காணல்ல இணைந்து எங்களுக்காக எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய தெளிவான விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.